1919 2 கிழக்கு ஜெர்மன் குடும்பங்கள் உலகின் மிகவும் ஆபத்தான எல்லையை கடந்தன. ஆனால் அவர்கள் வழி மிகவும் அதிசயமானது. பீட்டர் ஸ்டெர்லிஸும் குண்டர் வெட்சலும் சாதாரண தொழிலாளர்கள். ஒருவர் மெக்கானிக், மற்றவர் கட்டிட வேலையாளர். அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஆனால் எல்லையில் துப்பாக்கிகள் இருந்தன, காவலர்கள் இருந்தனர், கம்பி வேலிகள் இருந்தன. வேறு வழியில்லை. அவர்கள் வானில் போவது என்று தீர்மானித்தனர். மாதக்கணக்கில் அவர்கள் துண்டு துண்டான துணிகளை திருடி ஒன்றாக தைத்தனர். கேஸ் சிலிண்டர்களில் இருந்து எரிப்பான் கட்டினார்கள். யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக இரவு வேலை செய்தனர். முதல் முயற்சியில் பலூன் முழுமையாக உயரவில்லை. கிட்டத்தட்ட பிடிபட்டார்கள். இரண்டாவது முறை 1929 செப்டம்பர் 14 இரவு 2 மணிக்கு அவர்கள் வானில் எழுந்தனர். 2 குடும்பங்கள், 8 பேர் இருளில் பறந்தனர். 28 நிமிடங்களில் அவர்கள் மேற்கு ஜெர்மனியில் இறங்கினார்கள். தையல் நூலும் துணியும் கட்டிய சுதந்திரம் அது.